ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்கா ஸ்குவாட் அனலைசிஸ். ஸ்ரீலங்கா ஸ்குவாடை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு எதிராக நடக்க போகிற அந்த T20 சீரீஸ்க்கான ஸ்குவாடு பார்த்துடலாம். இதில் என்னென்னா சரித் அஸ்லங்கா அவர் தான் என்னென்னா கேப்டன்சி பண்ண போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப் வரையுமே அவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யாருன்னா பதும் நிசாங்கா, நெக்ஸ்ட்டு குசால் பெரேரா, அவிஷா ஃபெர்னாண்டோ, குசால் மெண்டிஸ், தினேஷ் சண்டிமல், நெக்ஸ்ட்டு மெண்டிஸ், தஷுன் ஷனக்கா, வனிண்டு அசரங்கா தான் முன்னே கேப்டனாக இருந்தார். இப்போ யாருக்கு கேப்டன்சி போயிருக்குன்னா சரித் அஸ்லங்காவுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னா துனித், நெக்ஸ்ட்டு என்னென்னா மகேஷ் தீக்ஷனா, நெக்ஸ்ட்டு என்னென்னா மதிஷா பத்திரனா, அதுக்கப்புறம் என்னென்னா சமிண்டு, நுவம் துஷாரா, துஷ்மந்தா சமீரா, பினுரா ஃபெர்னாண்டா. இதில் என்னென்னா துஷ்மந்தல் சமீரா இவருக்கு என்னென்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் இவர் என்னென்னா T20 சீரீஸ்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். இன்னொரு பிளேயருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் யாருன்னா நுவம் துஷாரா. இவங்க 2 பேருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னென்னா T20 ஸ்குவாட் ஃபார் ஸ்ரீலங்கா. இந்தியாவுக்கு எதிராக விளையாட போகிற T20க்கு இவங்க தான் போய் விளையாட போகிறாங்க. இதில் என்னென்னா சரித் அஸ்லங்காவை கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்குமே இவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்ரீலங்காவில் தான் நடக்க போகுது. ஸ்ரீலங்கா இந்தியா 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுறதுனால இந்த தஷுன் ஷனக்கா இருக்கார்ல, அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஒரு ஆள். இந்த ஓடிஐயில் கூட பார்த்துருப்பீங்க, நல்லா ப்ளே பண்ணியிருப்பார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் இந்த T20 வேர்ல்டு கப் மட்டும் அப்படின்னு என்னோட கருத்து இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் நல்லா தெரியும், அந்த டீமை பற்றி நல்லா தெரியும், நல்லா லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நல்ல கேப்டனும் கூட. அந்த 2 வருஷம் மட்டும் அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. இவங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல. சரித் அஸ்லங்கா இன்னும் ஒரு நல்ல டீசெண்டான பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மதிஷா பத்திரனா தான் இந்த இந்தியாவுக்கு எதிராக நடக்க போகிற அந்த T20 மேட்ச்சில் பிக் ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் இந்தியன் பேட்ஸ்மேனை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், எப்படி பவுலிங் போடணும்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவர் CSKல இருந்திருக்காரு. இந்த மகேஷ் தீக்ஷனாவோட மதிஷா பத்திரனாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பவுலிங் போட்டு. அதனால் என்னென்னா இவர் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் புதுசாக வந்திருக்காங்க தினேஷ் சண்டிமல். இவர் என்னென்னா லங்கன் சீரீஸில் நல்லா பேட்டிங் விளையாடுறாரு. இவர் ஓப்பனர். ஆல்ரெடி இதில் என்னென்னா ஒரு 2-3 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. இதில் யார் விளையாட போகிறாங்கன்னு தெரியல. தினேஷ் சண்டிமல் ஓப்பனிங் இறக்கிவிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா மகேஷ் தீக்ஷனா பற்றி சொல்லவே தேவையில்ல, நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்காக விளையாடிருக்காங்க மகேஷ் தீக்ஷனாவும் மதிஷா பத்திரனாவும். அதாவது மதிஷா பத்திரனா சிஎஸ்கேக்காக நல்லா விளையாடினார். ஸ்ரீலங்கான்னு போக்கில் சரியாக விளையாடாமல் விட்டார். நிறைய ஒயிட் பால்ஸ் போடுறாரு. இந்த லங்கன் சீரீஸில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, நல்லாவே போட்டாருன்னு சொல்லலாம். சரித் அஸ்லங்கா எப்படி அவர் டீல் பண்ண போகிறாரு, எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் நல்ல டெத் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆள், நல்ல மிடில் ஆர்டர்லேயும் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆள். இந்த தஷுன் ஷனக்கா இவர் இன்னும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். இவர் என்னென்னா நல்ல பவுலிங்கும் போடுவார். அதாவது பவுலிங் போட முடியலன்னா பேட்டிங்கில் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார், பேட்டிங் ஆட முடியலன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை பவுலிங்கில் கொடுத்துருவார். ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பிளேயர். இவருக்கு கேப்டன்சி போயிருந்துச்சுன்னா நல்லா டீமை வழி நடத்திருப்பார்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னென்னா இவர் வனிண்டு அசரங்காவும் என்னென்னா இப்போ தான் கேப்டன்சி அவர் விட்டு போயிருக்கு. அவரும் என்னென்னா நல்லா போடக்கூடிய ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம். இப்போ என்னென்னா கேப்டன்சின்ற அந்த ப்ரெஷரெல்லாம் விட்டு ஒரு பிளேயராக ஆட போகிறாரு. ஒரு பிளேயராக அவர் ஆடக்குள்ள நம்பர் 1 ஓடி பிளேயராக இருந்தார், நம்பர் 1 T20 பிளேயராக இருந்திருக்காரு. அதனால் சொல்கிறேன், நல்ல சான்ஸ் அவருக்கு மறுபடியும் கம்பேக் கொடுக்கறதுக்கு. நல்ல பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் போடுவார். இது என்னென்னா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பத்திரனா தான் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லலாம். பத்திரனாவை பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்தியாவுக்கு எதிராக சீரீஸில் கீ ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. 100% இதுதான் என்னென்னா உண்மை. இந்த அணியால் இந்திய அணியை வெல்ல முடியுமானா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அடிக்கிறதுக்கு. அதுக்காக 100% ஜெயிச்சிருவாங்களாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இந்திய அணியை பீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்னா இன்னும் மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு எந்த வீடியோனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்